நான் ஃபாத்திமா. நான் சீதா. நான் சாவித்ரி. நான் ஒரு பெண். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றதுல என்ன பிரயோஜனம் சித்தப்பா? இதுல வாழவும் முடியாது, சாகவும் முடியாது. பொண்ணு விஷயமாச்சே, அதனால எதையும் யோசிச்சு எல்லாமே நிதானமா தான் பண்ணணும். 15 வயசு அமீனாக்கு 65 வயசு. அரபோட நிக்கா. உனக்கு சம்மதமா? ஒரு தடவை இல்ல, நான் 100 தடவை சொல்றேன், நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டேன். என் மேல என்ன தப்பு? இதானா பொண்ணுன்றத குற்றமா? ஒரு ஆதரவற்ற பொண்ணு. அந்த அப்பாவி Rape is a physical and psychological emergency. Victim has to be treated with compassion. சமூகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் இந்த சம்பவத்துக்கு பொறுப்பானவங்க. அதனால உனக்குள்ள இருக்கிற அந்த தைரியத்தோட பல கற்களை உடைக்க வேண்டி இருக்கும். துணிஞ்சு எழுந்து உன்னுடைய அறியாமைய, எல்லா விதமான சட்டத்தை உடைக்க வேண்டி இருக்கும். எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் வேணும், மற்ற வேலைகளை நானே பண்ணிடுவேன். உனக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை தூக்கி வீசு. உன்னை அடிமையாக்க விடாதே, அதற்கு எதிர்ப்பு தெரிவி. இந்த நாடகத்துல எனக்கு ஒரு கடன் இருக்கு, அமீராவோட ரத்த கடன். எனக்கு அவ வேணும். நான் சொல்ற வரைக்கும் நீ தலைமறைவதா இருக்கணும். நான் ரெடியா இருக்கேன். ஓ கழுத்துல விழுந்த இந்த சுருக்கு கயிறு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி மூச்சு திணறிக்கிட்டே இருக்க போற? எந்த மாதிரியான நியாயம் உனக்கு கிடைக்க போகுது? அதுக்கான வழியை நீ கண்டிப்பா தேடி ஆகணும்.